ஃப்ரெண்ட்ஸ், சகியோட லைஃப் ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக மாறினுச்சு? ஏன்னா சகியு இயேசுவை பார்க்கறதுக்கு வகை தேடினார். தப்பு தண்டா பண்ணுறதுக்கு வகை தேடலை, இயேசுவை பார்க்கறதுக்கு வகை தேடினார். அதுலேயும் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? ஜஸ்ட் இயேசுவை பார்க்கறதுக்கு மட்டும் அவர் விரும்பலை, அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க விரும்பினாராம். ஒருத்தரை சும்மா பார்க்கறது வேற, அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்குற பார்வை வேற ஒரு பார்வை. சகேயு இயேசுவை பார்த்த பார்வை ஆழமான பார்வை. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சகேயுவை பார்க்காம இயேசுவால அத்திமரத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்னா சகேயுவோட இதய துடிப்பு இயேசுவுக்கு கேட்டுச்சு. இயேசுவுக்காக துடிச்ச இதயத்தை இயேசு அண்ணாந்து பார்த்தார். சகேயுவே சீக்கிரமா இறங்கிவான்னு சொன்னாரு. சகேயு ரொம்ப சீக்கிரமாகவே இறங்கி வந்துட்டாரு. தன்னோட ஈகோல இருந்து, தன்னுடைய பண ஆசையிலிருந்து, தன்னுடைய சுயநலத்திலிருந்து, தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இயேசுவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்கு முன்னாடி வந்து நின்னாரு. இன்னைக்கும் நமக்கு முன்னோடியா நிற்கிறாரு சகேயு. ஆனா இன்னைக்கு நம்மில் பல பேர் முன்னோடிகளா இருக்க வேண்டியவங்க ஏன் பின்னோடிகளா இருக்கும் தெரியுமா? மெதுவா கூட இறங்கி வரல. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு மட்டும் போதும்னு சொல்லி அவருக்காக மெதுவா கூட இறங்கி வர ஆரம்பிக்கல. இன்னைக்கு முடிவு பண்ணுவோம் பிரியமானவர்களே. மரம் வேணுமா, தேவ கரம் வேணுமா? அநித்தியம் வேணுமா, நித்தியம் வேணுமா? பாவத்துல அடிமையா இருக்க போறோமா, மகேன்ற உரிமையோட வாழ போறோமா? இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், மனம் திரும்புவோம். ஆமீன். நோக்கம் ஏதும் இல்லா வாழ்க்கையினால் தாக்கம் ஏதுமின்றி சீர்குலைஞ்சேன். சித்தம் என்னில் நீரை வைத்த பின்னும் அசுத்தம் என்னில் சிறை கட்ட கண்டே.